பிரைஸ் அலாட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும் நமக்கு பலன் தேவை. ஆவிக்குரிய காரியங்கள்னாலும் சரி, சரீரத்திற்கு தேவையான காரியங்களாலும் சரி, நமக்கு பலன் தேவை. சரீரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? 3 வேளை சாப்பிடுறோம். எதெல்லாம் சத்தா இருக்குதோ அந்த மாதிரி ஆகாரங்கள்ல எடுத்து சாப்பிடுறோம். அப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்கு நமக்கு பலன் தேவை. அதை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். என்ன பண்றோம்? பைபிள் வாசிக்கிறோம், ப்ரேயர் பண்றோம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அதுல நாம பலனை பெற்றுக் கொள்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நமக்கு ஆவிக்குரிய சோர்வுகள் ஏற்படுது, பலவீனங்கள் வருது. சில நேரம் நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுறோம். சில நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம். சில நேரம் ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு வருது. அப்போ இது எல்லாவற்றையும் நாம எப்படி சரி செய்வது, அதை குறித்ததான காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடிக்கடி நமக்கு டிவில வர்ற ஆடு, ஒரு பழைய ஆடு வரும், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்லுவாரு. அதே போல இன்றைய நாட்கள்ல நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல எது எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னா, ஜீசஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜி ஏசு கிறிஸ்துவாக இருக்கணும். வேதத்துல நம்ம பல தேவ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், பல உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். நான் இன்னைக்கு ஒரு சிலரை வைத்து நான் இன்னைக்கு உங்களோட பலத்தை குறித்த உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம், சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது பைபிள் வெர்ஸ், த்ரூ காட்ஸ் வெர்ஸ், அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இந்த நாட்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேவ வார்த்தை. பல நேரங்களில் நாம சோர்ந்து போகிறோம், நமக்கு தேவையான நிறைய காரியங்கள் கிடைக்காம போகும் பொழுது நம்ம பலவீனப்படுகிறோம். அப்பெல்லாம் நம்மளை தேற்றுகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் தான் நம்மளை தேற்றுகிறது. நம்ம வேதத்தின் வசனங்கள் மூலமாக மட்டுமல்ல, நம்ம சபையில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக கர்த்தருடைய நாமம். இன்னும் சொல்ல போனா, இப்போ அந்த உலகத்துல எத்தனையோ கோடி நாமங்கள், 1000 பெயர்கள்லாம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். இன்னும் சொல்ல போனா அதுக்கு பல அதிகாரங்கள் இருக்குது. இயேசு அப்படிங்கிற பெயரை சொல்லும் பொழுது பாதாளம்லாம் நடுங்குமா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு பெயரை கொண்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால எப்பெல்லாம் நமக்கு டயர்டா ஃபீல் ஆகுறோமோ, பலவீனமா ஃபீல் ஆகுறோமோ, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி பாடுங்க, நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். கடைசியாக ஆவியானவருடைய பலன். ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தோண்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிரேயர், ரொம்ப பெரிய காரியங்கள் இல்லை, ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ணும் பொழுது தேவ பலன் நம்மை மூடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள், அந்த ஆட்சி செய்த எல்லா அரசர்களும் தங்களுக்கு இருந்த ஆஸ்தி, அந்த ப்ராப்பர்ட்டி, எல்லா படை பலத்தை தான் தங்களுடைய நம்பிக்கையா வைத்திருந்தாங்க. ஆனா தாவீது பாருங்க என்ன சொல்றாருன்னா, குதிரைகள் மேலேயோ ரதங்கள் மேலேயோ தன்னுடைய நம்பிக்கை வைக்காம தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய பலனாக நம்பிக்கையாக கொண்டிருந்தான். அதனாலதான் பல வெற்றிகளை அவர் பெற்றுக்கொண்டார். தாவீது அப்படிங்கிற பெயரை கேட்கும் பொழுதே பல ராஜாக்கள்லாம் நடுங்குவாங்களாம். ஏன்னா அந்த அளவு அவர் அதிக வெற்றிகளை பெற்றார். காரணம், அவருக்கு இருந்த அந்த படை பலத்தினால் அல்ல, தேவனை அவர் தன்னுடைய பலனாக கொண்டிருந்தார். இன்றைய நாளிலும் கூட நீங்கள் உங்களை தேவனுக்குள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு பலப்படுத்திக் கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனை உங்க பலனாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மத்தியில அவர் உங்களுக்காக செயல்படுவார். யாத்திராகமம் 14:14 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப நான் சும்மா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை நம்ம நம்பி இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை பலனா கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் அவர் நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட இதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பலனா பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.